கிரிஜாக்கா, எனக்கு யூனிஃபார்ம்லாம் எடுக்கணும், நீங்கள் எடுத்துட்டிங்களா? கூப்பிட்டே போகல எங்களை? ஆமாட்டி, எடுத்துட்டோம். நானும் என் மாப்பிள்ளையுமே போய் எடுத்துட்டோம். ஏக்கா, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே போகலான்னு நினச்சிருந்தோம், அதுக்குள்ளே ஏன் போனீங்க? ஏக்கா, என்னக்கா கூடயே பழகிட்டு எங்கள்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போய் எடுத்துட்டீங்க? ஏட்டி, அப்படி தான் நினச்சேன், சொல்லி எல்லாருமே சேர்ந்து போவோன்னு தான் நினச்சேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் வந்துக்கிட்டு அங்கே கலாட்டா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் அங்கே எனக்கு வந்து சூசுத்தா அதைத்தான் இதைத்தான் கேட்பீங்க. இந்த யூனிஃபார்மத்துக்குலாம் அதெல்லாம் வாங்கி தரமாட்டாங்க. நீங்கள் அப்புறம் கடைக்காரனை போட்டு படுத்தி எடுத்துருவீங்க இல்லாட்டி. அதுக்கு தான் எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நானும் என் மாப்பிள்ளையுமே போயிட்டு வந்துட்டோம். அட எக்கா, என்னக்கா இப்படி செஞ்சு விட்டீங்க? உண்மைதானட்டி, உங்களை நம்பி ஒரு இடத்துக்கு போகவும் முடிய மாட்டேங்குதுல்ல. ஆனால் நீங்கள் கூடயே பழகிட்டு இப்படி செஞ்சது தப்பு தான்க்கா. சரிட்டி, இனிமேல் எங்கேயாவது போனோன்னா ஒன்றா சேர்ந்து போவோம், சரியா? நீங்கள் எங்களை விட்டுட்டு போனனால இன்றைக்கி எங்களுக்கு ஏதாவது நீங்கள் திங்கிறதுக்கு வாங்கி தரணும், பார்த்துக்கோங்க. இவங்களை கூட்டு போனால் இந்த மாதிரி செலவு அப்பாவுக்கு தானே விட்டுட்டே போனது. இப்போ கூட்டு போகாமல் இருந்ததுக்கும் வாங்கி தாண்டாலே என்ன செய்யணுமா? சாரி சாரி, இனிமேல் நான் எங்கே போனாலும் உங்களை கூட்டுகிட்டே போகிறேன், சரியா? இப்படிலாம் சொல்லி மறுப்பாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நெட்டவழி சொன்ன மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது நீங்கள் வாங்கி தந்தே ஆகணும், பார்த்துக்கோங்க. சரிம்மா, பார்ப்போம், ஏதாவது வாங்கி தரேன். சாரி டி, டைம் ஆகுது. என் பிள்ளைகளுக்கு போய் நான் யூனிஃபார்த்தை தைக்க கொடுத்துட்டு வரேன். சரி அக்கா, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டு வருவோம். இருக்கட்டும் டி, நான் மட்டும் போயிட்டு வரேன். இது வந்து சும்மா துணியை மட்டும் தானே கொடுக்க போகிறாங்க. அக்கா, பிள்ளைகள்லாம் கூட்டு போகணும்லக்கா, அளவு எடுக்கணும்ல. இல்லை நெட்டவழி, நேற்றே அளவுக்குலாம் கொடுத்துட்டு போயாச்சு. பிள்ளைகளை கூட்டு போய் தான் அளவு கொடுத்து எவ்வளோ வேணும்னு கேட்டு தான் வாங்க போயிருக்கு. வாங்கிட்டு வந்து துணியை மட்டும் இப்போ கொடுத்துட வேண்டியதான். சரி பரவாயில்லக்கா, வாங்க, சும்மா தானே இருக்கோம், எங்களுக்கு நேரம் போகணும்ல, வாங்க போகலாம். என்ன சொன்னாலும் விட மாட்டாங்க போலயே. அக்கா, நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டீங்க. ஐயோ இல்லாட்டி சும்மா தான் சொன்னேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் வர தான் போகிறோம். அதுக்கெலாம் நாங்கள் கவலைப்படுற ஆளே கிடையாது. சரி கிளம்புவோமா? சரி வாங்கட்டி, வேணான்னு சொன்னால் விடவா போகிறீங்க? வாங்கோ வாங்கோ, என்னம்மா வேணும் உங்களுக்கு? அண்ணாச்சி, நேற்று நான் வந்து ஒரு பொட்டை பிள்ளையும் பையனையும் கூட்டு வந்து அளவு கொடுத்தேன்ல, அந்த உங்களுக்கு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தச்சு கொடுத்துருங்க. எப்போம்மா, என்ன துணி? அண்ணாச்சி, அந்த யூனிஃபார்ம் தைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, சாயந்தரம் வந்தோம்ல. ஓ ஓ, சரிம்மா சரி, நமக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்தாங்க அண்ணாச்சி, இந்த பைக்குள்ள யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு துணி கிடக்கு, அது 2 ஜெட்டு தைச்சிருங்க, சரியா? சரிம்மா, சூப்பராக தச்சு தந்துடுவேன். தச்சு தாங்க, அது சூப்பராக இருக்கா இல்லையான்னு நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். யார் இந்த பொண்ணு திமிரா பேசுது? அண்ணாச்சி, அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த பொண்ணு பேச்சே அப்படித்தான். அந்த பேச்செல்லாம் அவங்க வீட்டோட வைத்துக் கொள்ள சொல்லுங்கள். ஏட்டி சும்மா இரேன் டி, இதுக்கு தான் உட கூட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். சரிக்கா, சரி, நான் அமைதியாக இருக்கேன். சரிம்மா, நான் தச்சு தரேம்மா. அண்ணாச்சி, பார்த்து நல்லா தைங்க, அடுத்தடுத்து அப்போ தான் நாங்கள் இங்கே ஏதாவது யூனிஃபார்ம் கொடுப்போம் நாங்கள். சரிம்மா, தச்சதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கள். சரிங்க அண்ணாச்சி. இப்போ வாங்க வரணும். ஒரு வாரம் 10 நாளில் தச்சுட்டு ஃபோன் பண்ணுறேம்மா, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஆட்டும் ஆட்டும், சரி அண்ணாச்சி.